வணக்கம். நம்ம ஆவலோட எதிர்பார்த்த பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. டிஆர்பியில் டிஆர்பி வெப்சைட் trb.tn.gov.in அந்த இணையதளத்துக்கு போனாவே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அல்லது வாட்ஸ் நியூ அதுலேயும் இருக்குது. எக்ஸாம் டேட் மட்டும் பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுருக்காங்க, இன்னும் சொல்லலை. ஏன்னா ஏற்கனவே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த எக்ஸாம் டேட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியினுடைய குரூப் 2 தேர்வு நடைபெறதுனால எக்ஸாம் டேட் தள்ளி வச்சுருக்காங்க. அது எப்போ சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம இன்டிமேஷன் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் முதுகலை ஆசிரியர், பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, உடற்கல்வி இயக்குனர் நிலை 1, அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1, கணினி பயிற்றுனர் நிலை 1, எல்லாம் ஒரே கேடர் தான். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், மற்ற டிபார்ட்மெண்ட்டு, அதாவது வந்து ஆதி திராவிடர், கல்லர், சீர்மரபு, மாநகராட்சி பள்ளிகள், அது எல்லாத்துக்கும் சேர்ந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 1996 வேகன்சி இருக்குது. போஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா 25 PGA. சேலரி பார்த்தீங்கன்னா அந்த பே ஸ்கேல் வந்து 36,900லேருந்து 1,16,600 லெவல் 18 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா 10/7/2025 அப்ளை பண்ணுறதுக்கு டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் உடனடியாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து முன்னாடியே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் போடுவாங்க, இல்லைனா ரொம்ப தூரமாக போடுவாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் இந்த மாதிரி நிகழ்ந்து இருக்குது. அதனால் உடனடியாக நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது. அதனால் நிறைய நாள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரே நாள் தான் எக்ஸாம். OMR ஷீட்ன்றனால ஒரே நாள் தான் எக்ஸாம். அதனால் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அல்லது கல்லூரி தான் ஏதாவது ஒன்று போடுவாங்க. இருந்தாலும் கூட நம்ம முன்னாடி அப்ளை பண்ணிடுறது நல்லது. கடைசி டைமில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 12/8/2025 அன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் கூட எடிட் பண்ணிக்கலாம். ஏதாவது தவறு இருந்தால் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அது 13/8/2025 16/8/2025 அதுக்குள்ளே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நேம், டேட் ஆஃப் பர்த்து, செல் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் நம்ம எடிட் பண்ண முடியாது. அதெல்லாம் நீங்கள் முதல்லயே கரெக்டாக கொடுத்துருங்க. ஒரு சில டேட்டாஸ் நம்ம எடிட் பண்ண முடியாது. அதனால் முதல்ல கொடுக்கும்போது கரெக்டாக நம்ம கொடுத்துடணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் தள்ளி வச்சிருக்காங்கன்னு சொன்னோம். இந்த 28/9/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் நடக்குது. அதனால் வந்து டேட் மட்டும் தள்ளி வச்சிருக்காங்க. என்னைக்குன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் அவங்க சொல்லும்போது. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு 8% கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 106 வேகன்ட்டு. நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஏற்கனவே ஒர்க் பண்ணுற நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 2% கொடுத்துருக்காங்க. அது ஒரு 12 சீட்டு. ரிசர்வேஷன் கண்டிப்பாக உண்டு. அது பிரகாரம் தான் கொடுக்க போகிறாங்க. கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்குது. உமனுக்கு வந்து 30% டோட்டல் வேகன்சியில் இருக்குது. மீதமுள்ள 70%ல் ஆண்களோட சேர்ந்து பெண்களும் போட்டி போடலாம். அதனால் 30+70 இருக்குது பெண்களுக்கு. 30+70% மொத்தம் 100% பெண்களுக்கு இருக்குது. அப்படி கூட வச்சுக்கலாம். அது இல்லாமல் PSTM அது வந்து ஒரு 20%. PSTM அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த PSTM ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வேலை வாய்ப்புக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அந்த குவாலிஃபிகேஷன் 1ஆவதுலேருந்து அந்த குவாலிஃபிகேஷன் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது பார்த்துக்கோங்க. அப்போது PGTRBக்கு PG இருக்குது அப்படின்னா 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ப்ளஸ் BSc, MSc, B.Ed எல்லாமே வந்து தமிழ் மீடியத்தில் நீங்கள் படிச்சிருக்கணும். அது பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த PSTM 20%ல் நமக்கு செலக்ட் ஆக முடியும். அதுக்கு வந்து அனெக்ஷர் 1 அண்ட் அனெக்ஷர் 2 இருக்குது. அதை நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட கல்லூரி பள்ளியில் நீங்கள் வாங்கி அதை சப்மிட் பண்ணணும். அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அவங்களுக்கு வந்து 4% ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து ஒரு 3% கோட்டா இருக்குது. ஆல்ரெடி அரசு பள்ளியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அவங்களுக்கும் வேக்கன்ட் இருக்குது. அவங்களுக்கும் ரிசர்வேஷன் இருக்குது. டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தால் அவங்களுக்கு இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்குது. அவங்க என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களோ அந்த கம்யூனிட்டியில் அவங்களுக்கு கிடைக்கும். அல்லது எந்த கம்யூனிட்டி அவங்க வாங்கலை அப்படின்னா சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா MBC அல்லது அதர்ஸில் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபீமேல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க அப்படின்னா அந்த 30% இருக்குது பெண்கள் ரிசர்வேஷனில் ப்ளஸ் 70% அதுலேயும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அவங்க மேல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க அப்படின்னாக்க அந்த 70% மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபீமேலில் இருக்கக்கூடிய அந்த 30% கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது பார்த்துக்கோங்க. அவங்க அதுக்கு சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2025 1/7/2025 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 53 வயசு. SC, ST, பேக்வேர்ட் கிளாஸ், முஸ்லீம்ஸு, பேக்வேர்ட் கிளாஸு, MBC, DNC, டிஸ்ட்ரிபியூட் விடோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 58 வயசு வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதர்ஸ்க்கு தான் 53. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டில் BSc முடிச்சிருக்கணும், MSc முடிச்சிருக்கணும், B.Ed முடிச்சிருக்கணும். அது பார்த்துக்கோங்க. சேம் சப்ஜெக்டாக இருக்கணும். UG, PG சேம் சப்ஜெக்டாக இருக்கணும். கிராஸ் மேஜர் இருந்தால் அது ஏற்றுக்க மாட்டாங்க. 1 இயரில் படிச்சுட்டு அப்புறம் கிராஸ் மேஜர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஏற்றுக்க மாட்டாங்க. டபுள் டிகிரி இருந்தாலும் அதுவும் ஏற்றுக்க மாட்டாங்க. B.Ed இருக்கணும். அல்லது BA எஜுகேஷன், BSc எஜுகேஷன் அவங்க உங்கள் சப்ஜெக்டில் அதுவும் ஏற்றுக்குவாங்க. எது எப்படி இருந்தாலும் மாஸ்டர் டிகிரியும் பேச்சுலர் டிகிரியும் சேம் சப்ஜெக்டாக இருக்கணும். ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1க்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன்
அல்லது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் டிகிரி இன் ஸ்போர்ட்ஸ் வித் அட்லீஸ்ட் 55% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டெகிரேட்டட் 4 இயர்ஸ் பிபிஎட் முடிச்சிருந்தா கூட ஓகே தான். அதோட சேர்ந்து எம்பிஎட் 2 இயர்ஸ் டியூரேஷன் அதுவும் நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 அதுக்கும் சேம் தான். யூஜி பிஜி சேம் சப்ஜெக்டா இருக்கணும். பிஎட் முடிச்சிருக்கணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இந்த ஸ்பெஷல் ஸ்கூல் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அவங்களுக்குலாம் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருக்கணும். அதெல்லாம் நீங்க ஒரு முறை பார்த்துக்கோங்க. யாராவது யூஜி பிஜியில் படித்த சப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் சேம் ஈக்குவலன்சி அப்படின்னா நீங்கள் அந்த ஈக்குவலன்சி ஆஃப் குவாலிஃபிகேஷன் அது இருக்குது. tnschhe.tn.gov.in அதில் ஈக்குவலன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு உங்கள் சப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து அது ஈக்குவலன்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். டிஆர்பி வெப்சைட்லையும் விட்டுருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே ஜிஓ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வச்சு நீங்கள் கூட செக் பண்ணிக்கலாம். நீங்கள் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் லாஸ்ட் டேட் சப்மிட் பண்ணுறீங்க இல்லைங்களா, அன்னைக்குள்ள நீங்க எல்லாமே குவாலிஃபைடா இருக்கணும். அது பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட சர்டிஃபிகேட் ஏதாவது நீங்க இன்னும் வாங்காம இருந்தீங்க அப்படின்னாக்க நீங்க அந்த யூனிவர்சிட்டிலாம் போயிட்டு வாங்கிட்டு வந்துருங்க. அது சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ணணும், ஸ்கேன் பண்ணி. அது என்னென்ன சர்டிஃபிகேட்னு அவங்க கொடுத்துருக்காங்க. 10th அதாவது எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, 12th ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு, யூஜி டிகிரி மார்க் ஷீட், கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருந்தாலும் சரி, அல்லது எல்லா செமஸ்டருடைய மார்க் ஷீட் இருந்தாலும் சரி, அது டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். அதே மாதிரி பிஜி டிகிரி அதே மாதிரி தான். கன்சால்டேட் மார்க் ஷீட் இருந்தால் அதே ஓகே. இல்லைனா ஆல் செமஸ்டருடைய மார்க் ஷீட்டையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் பிஜி இது அதுவும் அப்லோட் பண்ணணும். பிஎட் டிகிரி அந்த கன்சால்டேட் மார்க் ஷீட்டு அல்லது எல்லா செமஸ்டருடைய மார்க் ஷீட்டு, அதே மாதிரி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட் எது இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பிஎட் இது. ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் அதுக்கும் அதே தான். கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட், அதே மாதிரி பிபிஇடி எம்பிஇடிக்கும் அதே மாதிரி தான். கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும். கன்சால்டேட் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செமஸ்டர்லையும் நீங்கள் வாங்கின அந்த மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணணும். முன்னே சொன்ன மாதிரி ஈக்குவலன்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் இந்த சப்ஜெக்ட் ஈக்குவலன்ஸ் நான் எலிஜிபிள் தான் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த ஈக்குவலன்ஸ் இருந்தால் ஈக்குவலன்ஸ் குவாலிஃபிகேஷன் அது இருந்தால் நீங்கள் அந்த ஜிஓ நீங்கள் அப்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். கம்யூனல் டர்னுக்கு நமக்கு கொடுப்பாங்க. இல்லைனா ஓசி அந்த கேட்டரில் போயிடும். பிஎஸ்டிஎம் நீங்கள் அப்ளை பண்ணணும். தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க 1ஆவதுலேருந்து டிகிரி வரைக்கும் எல்லாமே, பிஜி வரைக்கும் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்க அதுக்கான சர்டிஃபிகேட்டு அனெக்சர் 1 and 2 அது நீங்கள் அந்தந்த சம்மந்தப்பட்ட அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர் அப்புறம் காலேஜ் பிரின்சிபல் அவங்ககிட்ட வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணணும். கவர்மெண்ட் ஜாப்ல யாராவது இருந்து அவங்க நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம். அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கிட்ட நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அனெக்சர் 3 அது கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டிடியூஷன் அது நீங்கள் வாங்கணும். கான்டாக்ட் சர்டிஃபிகேட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம டிசி கொடுக்கும்போதே கொடுத்துருப்பாங்க அல்லது டிசிலேயே பின்னாடி கொடுத்துருப்பாங்க. டிசிலேயே கீழே அல்லது பின்னாடி இருக்கும். உங்களுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கும். அதே போதும். டிரான்ஸ்ஜெண்டர் யாராவது இருந்தீங்கன்னா அந்த ஐடி கார்டு, அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் இருந்தால் அவங்க ஐடி கார்டு, அதே மாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட் நம்ம வாங்கணும்னு சொல்லியிருக்கோம். குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர் கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்குள்ளே வாங்கினதா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டதுலேருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே வாங்கினதா இருக்கணும். குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸரு, சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க. அதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நேமு, ஃபாதர் நேமு, அட்ரஸ் அண்ட் பீரியட் டூரிங் விச் த கேண்டிடேட் இஸ் நோன் டு தி குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர் ஆஃப் தி சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட். மினிமம் 2 years ஆகுது அந்த குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸருக்கு உங்களை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா அப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும். அதை குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி இருக்கும் இல்லைங்களா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹெச்எம்ஸ் பிஜிஸ் அவங்களாம் கூட போடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். முதுகலை ஆசிரியராக பணிபுரியறவங்க கிரீனிங் கீழே போடலாம் சைனு. அதனால் அவங்ககிட்ட கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா www.trb.tn.gov.in அந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் நியூ அது இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 2005 அது கொடுத்துருக்காங்க. அப்ளை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டாக்குமெண்ட்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். மெயினாக என்ன தேவை அப்படின்னா இமெயில் ஐடி ஒன்று, வேலிட் இமெயில் ஐடி. ஏதோ ஒரு இமெயில் ஐடி கொடுத்துலாம்லாம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தான் வந்து உங்களுக்கு ஆல் டிக்கெட் சம்மந்தமானது, எக்ஸாம் சம்மந்தமானதெல்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதனால் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் மேண்டட்ரி. மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட எப்பயும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. யாரோ ஒருத்தருக்கு மொபைல் நம்பர் கொடுத்துடாதீங்க. வெளியில் யாராவது இருப்பாங்க, அவங்களோட பெரும்பாலும் லேடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரோட மொபைல் நம்பர் கொடுப்பாங்க. அவங்க உங்களுக்கு தகவல் சொல்லாமல் விட்டுருவாங்க. அதனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அடிக்கடி நீங்கள் பார்க்கக்கூடிய மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அந்த மொபைல் நம்பரை மெசேஜ் வந்தால் வர மாதிரி ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நம்ம முன்னே சொன்ன மாதிரி நேம் ஆஃப் த கேண்டிடேட், போஸ்ட் அப்ளைடு ஃபார், சப்ஜெக்ட் அப்ளைடு ஃபார், கம்யூனல் ரிசர்வேஷனு,
டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரே கேண்டிடேட் வந்து தெரியாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் சில பேர் போடுவாங்க. ஒரு அப்ளிகேஷன் தப்பாக ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அப்ளிகேஷன் போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா சேம் சப்ஜெக்டாக இருந்து அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாக்க கடைசியாக நீங்கள் என்ன லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் எதுவோ அதை தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபாய். SC, SCA, ST டிஃபரன்ஷியல் ஏபிலிட்டி பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க எல்லாருக்கும் 600 ரூபாய். பேமெண்ட் வந்து ஆன்லைனில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதன் மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். டிடி அந்த மாதிரிலாம் எடுத்து அனுப்பக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா SMS அலர்ட் உங்களுக்கு வரும். ஆஃப்லைனில் எந்த ஒர்க்கும் கிடையாது, நமக்கு எல்லாமே ஆன்லைனில் தான். அதனால் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, ஆன்லைனில் தான் பேமெண்ட்டும் பண்ண போகிறீங்க. அதுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயத்துக்கு வரும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2 பார்ட்டாக நடக்குது. பார்ட் ஏவில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் OMR பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 30 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 50 மார்க், 30 கொஸ்டின் 50 மார்க், 30 கொஸ்டினுக்கு 50 மார்க்கு. அதுக்கு வந்து 30 நிமிஷம் டைம். 30 கொஸ்டின் 30 நிமிஷம் 50 மார்க். அதான் பார்ட் ஏ. கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றது எதுவும் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க ரேங்கிங்க்கு. சரிங்களா? சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது TRB வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல சிலபஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் 40% ஆஃப் டோட்டல் மார்க். பார்ட் ஏவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதுதான் குவாலிஃபையிங் மார்க். டெஸ்ட் 50 மார்க்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும் அப்படின்னா 40% எடுக்கணும். நீங்கள் 40% எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் பேப்பரே திருத்துவாங்க. பார்ட் பி மெயின் சப்ஜெக்ட் ஆன்சர் ஷீட்டே திருத்துவாங்க. இல்லைன்னா நீங்கள் பார்ட் ஏவிலேயே கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்லேயே நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா மெயின் சப்ஜெக்ட் திருத்த மாட்டாங்க. அதனால் 40% டோட்டல் மார்க் எடுக்கணும், அது பார்த்துக்கோங்க. 50 மார்க்கு, 50 மார்க்குக்கு 40% எவ்வளோ மார்க்குன்னு பார்த்துக்கோங்க. 20 மார்க்கு. ஸோ 50 மார்க்குக்கு 20 மார்க் நீங்கள் எடுக்கணும் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டில். அது கவனமாக பார்த்துக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்குறோம். ஆல்ரெடி 10 வீடியோ போட்டிருக்கிறோம். நீங்கள் அதை பாருங்கள். இனி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக 10th ஸ்டாண்டர்ட் புக்கெல்லாம் முடிக்கிற வரைக்கும் நிறைய வீடியோ நம்ம போடலாம். அதே மாதிரி சைக்காலஜிக்கும் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கும் நம்ம வீடியோ நிறைய போடலாம். ஸோ இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் கொஸ்டின் வந்து 30. அதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ். டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க். 30 கொஸ்டின் 50 மார்க்கு. மினிமம் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா 20 மார்க் எடுக்கணும். அதாவது 40% எடுக்கணும். இது எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் பேப்பர் திருத்துவாங்க. மெயின் சப்ஜெக்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா OMR பேஸ்டு தான். 3 hours எக்ஸாம் டைமு. 150 கொஸ்டின். மெயின் சப்ஜெக்டில் ஒரு 110, எஜுகேஷன் மெத்தடாலஜி ஒரு 30, ஜென்ரல் நாலேஜ் ஒரு 10, மொத்தம் 150 மார்க்கு டெஸ்ட்டு. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் அண்ட் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 அவங்களுக்கு. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து 130 மார்க் கேட்பாங்க. எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு 10 மார்க், ஜென்ரல் நாலேஜ் ஒரு 10 மார்க், மொத்தம் 150. ஸோ எஜுகேஷன் சைக்காலஜியில் உங்களுக்கு 10 மார்க் மட்டும் தான் கேட்பாங்க கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1க்கு. அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50%, SC, SC அருந்ததியர் 45%, STக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40%. மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வில் பி ஆஸ் ஃபாலோஸ்னு கொடுத்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதர் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்கல் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது வந்து பார்ட் பியில் 150 கொஸ்டின், 3 மணி நேரம், 150 மார்க்கு. SC அருந்ததியர் பார்த்தீங்கன்னா 68 மார்க், அதாவது 45%. ST கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 60 மார்க்கு, அதாவது 40%. அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 75 மார்க் எடுக்கணும், 50%. எல்லாமே 150க்கு எடுக்கணும். சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட் வேகன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன். முன்னே சொன்னதான் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 40% நீங்கள் எடுக்கணும். அப்புறம் அப்படி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எவாலுவேட்டிங் பார்ட் பி ஆன்சர் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் எல்லாமே OMR ஷீட்டில் தான். எல்லாமே ஆல் டிக்கெட்டில் உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் என்ன ஏதுன்னு எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்துடும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு தான் அனுப்புவாங்க. TRB வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் ஆல் டிக்கெட் எல்லாமே. ஸ்கிரைப் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆன்சர் கீ எல்லாமே உங்களுக்கு TRB வெப்சைட்டில் விட்டுருவாங்க. அதை நீங்கள் அப்டேஷன் பண்ணும்போது பண்ணிக்கலாம். அது ஃபைனல் ஸ்டேஜ். அதெல்லாம் முடிஞ்சிட்டு அப்டேஷன்லாம் முடிஞ்சிட்டு ஃபைனல் ஆன்சர் கீயும் TRBயில் வெளியிடுவாங்க. ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுட்டு அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அப்புறம் PG ஏதாவது ஒரு ஸ்கூலில் போயிட்டு நம்ம PG முதுகலை ஆசிரியராக அப்பாயின்மெண்ட் ஆக வேண்டியதான். அவ்வளோதான் கடைசி ஃபைனல். ஜென்ரலாக சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்கள். உங்களுடைய ரீசெண்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அது எடுத்து வச்சுக்கோங்க. அது 20 to 60 KB எடுத்து வச்சுக்கோங்க. அது JPG அல்லது PNG
அந்த ஃபார்மேட்டில் கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கனாவே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பென்ட்ரைவ்லையோ உங்கள் செல்ஃபோனுக்கோ உங்கள் மெயில் ஐடிக்கோ அதை அமுச்சு விட்ருவாங்க. நீங்கள் அதை கேட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் அதுவும் வந்து ஜேபிஜி பிஎன்ஜியில் 10லேருந்து 30 கேபிக்குள்ளே இருக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட்டில் பிளாக் மை பேனால் கையெழுத்து போடுங்க. ஒயிட் ஷீட்டில் கையெழுத்து போட்டு அதை உங்கள் செல்ஃபோனில் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க. அதை சிக்னேச்சரை கொஞ்சம் சுருக்கிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது இப்படி சுருக்கலாம். அப்படி சுருக்கிட்டு கூட அதாவது கிராப் பண்ணிக்கலாம். அப்படி தான் சொல்லுவோம். அதை கிராப் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்காவது ஒருத்தருக்கு அனுப்பிச்சிங்கன்னா கூட அது திருப்பி உங்களுக்கே கூட நீங்கள் அனுப்பிச்சிட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அது 60லேருந்து 120 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொபைல் நம்பரு கண்டிப்பாக தேவை, இமெயில் ஐடி கண்டிப்பாக தேவை. வேக்கன்சி கூட கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நிறைய வேக்கண்ட் ஆகிருக்குது. நிறைய பேர் ரிட்டையர் ஆகிருக்காங்க, நிறைய பேர் ப்ரொமோஷனில் போயிருக்காங்க, எச்எம்மாக ப்ரொமோஷன் போயிட்டாங்க. அதனால் வந்து நிறைய வேக்கண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் அதிகமாக வேக்கண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12/8/2025 பிற்பகல் 5 மணி வரை, மாலை 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிவிடுங்க. அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறது நமக்கு நல்லது. நல்லா படிங்க, தமிழும் நல்லா படிங்க, சைக்காலஜி நல்லா படிங்க. தமிழ் பாஸ் பண்ணால் மட்டும்தான் மெயின் சப்ஜெக்ட் திருத்துவாங்க. ஸோ மெயின் சப்ஜெக்ட் தமிழில் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மெயின் சப்ஜெக்ட்லையும் நிறைய மார்க் எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் ரேங்க்கில் முன்னாடி வர முடியும். முதல்ல தமிழ் பாஸ் பண்ணணும். அப்போ தான் பாதி கிணறு தாண்டின மாதிரி. மீதி பாதி கிணறு தான் நம்ம மெயின் சப்ஜெக்ட். மெயின் சப்ஜெக்ட் படிக்கும்போதே சைட் பை சைடாக தமிழ் அண்டு சைக்காலஜி ரெண்டுமே நீங்கள் படிக்கணும். தமிழ் சைக்காலஜி நம்ம வீடியோ போடுறோம். மெயின் சப்ஜெக்ட் நீங்கள் நல்லா படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு தான் நீங்கள் கமெண்டில் போடுங்க. கண்டிப்பாக ஆன்சர் எனக்கு தெரிஞ்சால் பண்ணுறேன். நான் எனக்கு தெரியலனாலும் வேறு யாருன்னா கேட்டு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா படித்து ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் முதுகலை ஆசிரியராக நீங்கள் போய் அமரணும். அது போய் உக்காந்திங்கனாவே அந்த மாத சம்பளம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சுனாவே அது ஒரு கெத்து தான், அது ஒரு சந்தோஷம். அது அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். அது எல்லாருமே நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு அரசு வேலை பெறுவது நமது லட்சியம். அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.